ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். சீனாவில் பிரசிடெண்ட்டும் அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டும் டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் ஷி ஜின்பிங் ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் வேறு கண்ட்ரி. அவங்க மீட் பண்ணாங்கன்னா பண்ணாமல் போனால் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மீட் பண்ணி டீல்ஸ் எல்லாம் சைன் ஆயிடுச்சுன்னா நமக்கு வர வேண்டிய ஃபேக்டரிஸ், ஃபெசிலிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடும். ஸோ அதெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் நல்லாவே. ஸோ நிறைய கண்டென்ட் நான் போடுறவங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அங்கேருந்து எதுக்காக ஃபஸ்ட்டு மீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய போர் போயிட்டுருக்கு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த மாதிரி போர் போயிட்டுருக்கு. ஸோ இதனால் நிறைய ட்ரேடிங் வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு மோஸ்ட்டாக எல்லாருக்கிடையும் பாதியும் சண்டை தான் வளர்த்துட்டு இருக்காங்க. நீ என்ன இப்படி பேசிட்டேன், ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு ரொம்ப ஈகோ பிடிச்சவர்னு சொல்லியிருக்காங்க. நீ என்கிட்ட இப்படி பேசிட்டியா, அப்போ எனக்கு வருதோ இல்லையோ, உனக்கு நீ என்கிட்ட என் நாட்டில் ப்ராடக்ட் வைக்கிறேன்னா அதுக்கு டேக்ஸை ஏற்றிடுவேன், நான் உனக்கு அதை தரமாட்டேன், இதை தரமாட்டேன், இதை பிளாக் பண்ணிடுவேன், இதெல்லாம் அப்படி அவங்க போடுறது தான் சட்டம், நம்மளை தாண்டி இதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த போர்னால எல்லாருக்குமே மோஸ்ட்டாக வந்துட்டு பெருசாக ரொட்டேஷன் நடக்கிற, ஏன்னா அவங்களும் போருக்காக செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவுக்கு வந்துட்டு எப்படியாவது காசுன்னு தேவை. அதே நேரம் சீனாவையும் சொந்தம் கொண்டாடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு தாண்டி வேறு ஏதாவது கண்ட்ரி அமெரிக்காவுக்கு ஒரு பேக் போனாக இருக்க முடியும்னா கண்டிப்பாக அது இந்தியாவாக தான் இருக்கும். அமெரிக்காவுக்கு ரெண்டு ஆப்ஷன், ஒன்று சீனா, இன்னொன்று இந்தியா. நமக்கே தெரியும் சீனாவுக்கும் அமெரிக்காவும் சுட்டு போட்டாலும் ஒத்து வராது. அவங்க ரெண்டு பேரும் எளியும் புண்ணியமாக சண்டை போட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து நியூட்ரலாக இருப்போம். ஸோ அமெரிக்கா வந்து மோஸ்ட்லி வந்துட்டு நம்மளை தான் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து சீனா பக்கமாக திரும்பி இருப்பாங்க. சீனா பக்கமாக ஏன் திரும்பி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட போயிட்டு இது வரைக்கும் நடந்துட்டு இருந்த பிரச்சனைலாம் ஸ்மூத் ஆகணும்னா என்ன டீல் பேசணும். டீல்னா என் இடத்துல இப்படி வா, என் இடத்துல கொஞ்சம் கம்மி, நான் உன் இடத்துல கம்மி பண்ணுறேன், சேல்ஸ் கொடு, நானும் உனக்கு சேல்ஸ் கொடுக்குறேன், ரெண்டு பேரும் ப்ராஃபிட் அடையலான்னு தான் ஒரு டீல். அந்த மாதிரி டீல் பேசுறதுக்கு அமெரிக்காவோட பிரசிடென்ட் யாரெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லாவோட சிஇஓ கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிவிடியா அவங்களோட சிஇஓ கூப்பிட்டுருவோம். நிவிடியானா ஒரு சிப்பெல்லாம் க்ரியேட் பண்ணுற ஒரு கம்பெனி, ஓகேவா. அதுக்கப்புறம் டெஸ்லாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எலக்ட்ரானிக்ஸ், கார்ஸ், பேட்டரிஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுற ஒரு கம்பெனி. அதுக்கப்புறமா வந்தவன் தான் நம்ம கடைக்குட்டி பையன், யாருன்னு பார்த்தீங்கன்னா போயாங். போயாங் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா ஏரோப்ளைன்ஸ், ஃப்ளைட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு சீனாவுக்கு போகிறாரு. சீனாவுக்கு போனோடனே நல்லா வரவேற்பெல்லாம் போட்டு வாங்க அப்படின்னு, எந்த பிரச்சனையும் வந்தாலும் மோஸ்ட்லி அப்படி தான் வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ வெல்கம் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போயிருந்தாங்க. உள்ளே கூப்பிட்டு போனதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் பேசினாச்சு, டீல் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுதான் கன்ஃபார்ம் ஆகலை. ஏன் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, அவங்க பேசிட்டாங்க. இவங்களெல்லாம் கூப்பிட்டு போனது மோஸ்ட்லி வந்து டீல் கன்ஃபார்ம் பண்ணுறது தான். ஏன்னா போயாங் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சீனா கூட ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி ஏரோப்ளைன்ஸ், பிளெயின்ஸ் இதெல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இவங்க செஞ்சு கொடுக்குறதும் அவங்க வந்து வாங்குறதும். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருச்சு. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் சீனாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் அமெரிக்காவுக்கும் வந்த பிரச்சனைனால அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ அங்கெல்லாம் சேல் பண்ணாது, அவங்களுக்கு கூடலாம் போகாதுங்கிற மாதிரி அதுக்கு அவங்க டேக்ஸ் ஏற்றிட்டாங்க. ஸோ அவங்க டேக்ஸ் ஏற்றினா அமெரிக்கா டேக்ஸ் ஏற்றினா சீனா சும்மா இருப்பாங்க. சீனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ எனக்கு வர இதுலேயே டேக்ஸ் ஏற்றிவா, நான் ஓன் இடத்துல வரத்துக்கு நான் டேக்ஸ் ஏற்றுவேன்னு சொல்லிட்டு மாற்றி டேக்ஸ் ஏற்றி சுத்தமாக ஒரு வேலையும் பண்ண முடியாமல் போயிடுச்சு, ட்ரேடிங் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு தோல்வியில் இருந்தது தான் போயாங் இந்த ஃப்ளைட்டோட நிறுவனம். ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்லா உங்களுக்கு தெரியும். டெஸ்லாவும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு சீனாவில். ஏன்னா சீனா வந்துட்டு ஒரு எலக்ட்ரானிக் கார் ஃபேக்ட்ரிஸ்க்கெல்லாம் ஒரு சூட்டபிளான இடம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து சீனாவில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கார்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பேட்டரிஸ்க்கெல்லாம் சீனாலெலாம் ரொம்ப பேர் போன இது ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங்க்கெல்லாம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது டெஸ்லாவுக்கும் அங்கே ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. ஓகே, நிவிடியான்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி அதுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பெனி வந்துட்டு சிப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது ஸ்டாப் பண்ணது அமெரிக்கா தான். ஏன் ஸ்டாப் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நீ எல்லாத்தையும் லேட்டஸ்ட் சிப்பெல்லாம் கொண்டு சீனாவுக்கு கொடுத்துட்டு அவன் என்னோட டெவலப் ஆகிட்டானா எப்படி பண்ணுறது, அதெல்லாம் நீ கொடுக்கக்கூடாது, நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு தடையை போட்டார். ஸோ தடையை போட்டு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இடியை போட்டதுக்கப்புறம் சரி நமக்கும் நிறைய டேமேஜ் ஆகிட்டு இருக்குது, நமக்கும் ஃபைனான்ஷியல் பத்தில், சரி நம்ம வேணால் சைனா கூட ஒரு பீஸ் டீல் போயிடலாம்னு சொல்லிட்டு பீஸ் டீலுக்காக தான் போனார். அவரோட பீஸ் டீலெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஈரான் இஸ்ரேல் போர்லேயே தெரிஞ்சிருக்கும். பட் இங்கேயும் ஒரு பீஸ் டீலை கொண்டு போயிட்டு வந்துட்டு இப்படி பேசியிருக்காரு. ஆனால் சீனாவும் அவ்வளோ ஈஸியாக அமெரிக்காவை நம்புவாங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா. சீனாவும் ஒரு கண்ணை அப்படியே இப்படி வச்சு தான் பார்ப்பாங்க, நீ பேசுகிறது நான் நம்பணுமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவ்வளோ போர், அவ்வளோ பேச்சுக்கள், நீ எப்படி பேசினா நான் அப்படி பேசுவாங்கிற மாதிரி தான் ரெண்டு பேரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க இந்த டீல். ஆனால் சைன் எதுவுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல, ரெண்டு பேருமே அஃபிஷியலாக சைன் பண்ணிக்கல. ஏன்னா இப்போ வந்துட்டு டொனால்ட் ட்ரம்பை யாராலுமே
ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்படி கொடுத்துட்டாருன்னா இந்த வாக்கு கொடுத்தா நீ பண்ணி தானே ஆகணும். அப்படிலாம் இல்லை, நான் கொடுப்பேன் கொடுக்காம போவோம், அது ஏன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஆள். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இங்கே சீனா கிட்ட இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு போகும்போது சீனாவும் சைன் எல்லாம் கேட்டிருக்காங்க, இப்படி ஓகே இந்த மாதிரி ஐடியாலாம் இருக்கா சந்தோஷம், ஆனால் சைன் போடுவோம்னு பார்த்தா அது ஒரு பெரிய டவுட்டு. நாங்கள் எங்கள் டீம் கூட திங்க் பண்ணி தான் இதுக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லுவோன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் இதை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்ககிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கிக்கிறேன், நீ கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்டையும் நான் வாங்கி வச்சுக்கிறேன், எனக்கு என்னடா பெனிஃபிட், நீ எனக்கு இப்போ நான் என் ப்ராடக்ட்டோட டேக்ஸ், என் ப்ராடக்ட் விற்கிற டேக்ஸ் எல்லாம் நீ ஊரில் ஏற்றுவ, நீ மட்டும் ப்ராடக்ட் கொண்டு வந்தால் நாங்கள் அப்படியே வாங்கிக்கணுமா? முதல்ல நீ ஃபஸ்ட்டு எங்களுக்கு இருக்கிற டேக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணு, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கலாம் வாங்கலாமா வாங்கலாமான்னு. ஸோ ஒரு பேலன்ஸ்டாக இருந்தால் தான் எப்போவுமே பிஸ்னஸ்ங்கிறது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும், ப்ராஃபிட்டும் இருக்கணும், அதே மாதிரி வாங்குறவங்க ப்ராஃபிட் இருக்கணும். ஸோ ரெண்டுமே பேலன்ஸாக இருந்தால் தான் அது ஸ்மூத்தாக இல்லை பீஸ்ஃபுல்லாக முடியும். இங்கே நான் கொடுக்குறதெல்லாம் வாங்கு, நான் மற்றதெல்லாம் குறைக்க மாட்டேன்னு சொன்னால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் சீனா வெயிட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி குறைக்கிறாங்களா, நம்ம மேலே போட்டு டேக்ஸ்லாம் குறைக்கிறாங்களா, ஏதாவது டீல் பீஸ்ஃபுல்லாக முடியுமான்னு சொல்லிட்டு இன்னும் திங்க் பண்ணி பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் நடந்திருக்கு. அது மட்டுமா இல்லை, இன்னொன்று இருக்குது, தாய்வான் பிரச்சனை அடையணும்னு நினைக்கிறேன். அந்த தாய்வான ஒரு முக்கியமான பகுதி. ஸோ இதனால தான் சீனா அவங்கக்கிட்ட தாய்வானை பற்றி பேசியிருக்காங்க. சரி அவங்க பேசுகிறாங்க அடிக்கிறாங்க, நமக்கு என்ன, இந்தியாவுக்கு எப்படி பண்ண போகிறேன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நமக்கு ஃபேக்ட்ரிஸ் வராமல் போயிடும், வேலைக்கு ஆள் இல்லாமல் போயிடும். தாய்வான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தாய்வானில் தான் மோஸ்ட் ஆஃப் த சிப்ஸு, கார்ஸ், பேட்ரிஸ்லாம் அங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து நம்மளும் வாங்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போதைக்கு ஒரு பீஸ் டீலானா ஒரு ஸ்மூத்தான ஒரு பேலன்ஸ்டான ட்ரேடிங் போயிட்டுருக்கு. இந்த சீனா எடுத்துட்டாங்க, கைப்பற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வளைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனை. மெயின் பிரச்சனையே ஃபேக்ட்ரிஸ் வராமல் போனால் வேலை கிடைக்காது, டெவலப் ஆகுது நம்ம கண்ட்ரி. லேட்டஸ்ட் சிப்பெல்லாம் அமெரிக்கா சீனாக்கு கொடுத்தாங்கன்னா டெக்னாலஜி வைஸ் நம்மளும் கொஞ்சம் பின்தங்கிடுவோம். ஏன் நம்மளால் உருவாக்க முடியுமா? நம்மளால் உருவாக்க முடியும். பட் ஸ்டில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50% அறிவு, உனக்கு தெரிஞ்ச ஒரு 50% அறிவு, இதெல்லாம் வச்சு தானே ஒரு பெரிய ஒரு ஒரு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து நமக்கு வரலைன்னா நம்ம ஓனை க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான், மற்றபடி முடியும். ஸோ இதுதான் சீனாவும் அமெரிக்காவும் சந்தித்து பேசியது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நம்புகிறேன். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஆர் பாசிட்டிவ் ஆர் மைனஸ் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.